OH சினிமா நேயர்களுக்கு வணக்கம். ஓடிடி சினிமாவில் இன்னைக்கு நம்ம பேச போகிற படம் நெட்ஃப்ளிக்ஸில் வெளியாகி இருக்கிற 27 நைட்ஸ் அப்படிங்கிற ஒரு அர்ஜென்டினா மூவி. என்ன மாதிரி ஜேனர்னா, இட்ஸ் அ ட்ரூ ஸ்டோரி. இட்ஸ் அ ஸ்டோரி அபவுட் சீனியர் சிட்டிசன்ஸ். மூத்த குடிமக்களுடைய பிரச்சனைகளில் என்ன, அதை அடுத்து அவங்களோட பிள்ளைகளும் இந்த சமூகம் எப்படி பார்க்குது, அதுக்கான தீர்வு என்ன. சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாருமே பார்க்க வேண்டிய படங்கிறது. அர்ஜென்டினா தேசத்து மூவி இது. நெட்ஃப்ளிக்ஸில் இதனுடைய IMDb ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 6.4. நல்ல ஒரு டீசெண்டான ரேட்டிங். படம் நல்ல படம். நான் எதுவும் கேஷுவலாக இருக்கும்னு என்னமோ ஒரு மாதிரியாக இருக்கேன்னு பார்த்தேன். பட் படம் முடியும் பொழுது ஒரு எனக்கு இந்த படம் வந்து கொஞ்சம் நெருக்கமாக ஆயிடுச்சு. ஏன்னா இந்த படத்தினோட கதாநாயகி யாருன்னா 83 வயதான ஒரு பாட்டி. 83 வயதான அந்த பாட்டி வந்து அந்த அம்மாவுக்கு 2 பெண் பிள்ளைகள். இந்த 2 பொம்பளைகள் என்ன சொல்கிறாங்கன்னா, பெண்கள் அம்மாவுக்கு வந்து டிமென்ஷியா, ஞாபகம் அந்த ஏஜ் ஓல்டு ரிலேட்டட் டிசீஸ் வந்துடுச்சு, டிமென்ஷியா அவங்களுக்கு. அதனால் அவங்கள வந்து அந்த சைக்கியாட்ரிக் ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்பணும்னு சொல்லி கம்பல் பண்ணி அவன் சைக்கியாட்ரிக் ட்ரீட்மெண்ட் அனுப்பிடுறாங்க. அந்த அம்மாவுக்கு அது உடன்பாடே கிடையாது. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்றாங்க. எனக்கு ஏன் இந்த படம் ஒரு நெருங்கிய தொடர்பாக இருந்ததுன்னா, என்னுடைய ஃபாதருக்கு 84 வயசு. அவருக்கு இஸ் சஃபரிங் ஃப்ரம் டிமென்ஷியா. டிமென்ஷியானா என்ன, ஞாபகம் மறதி வந்துடும், யாருன்னே தெரியாது. திடீர்னு பையனே பார்த்து யார் பண்ணின்னு கேட்பாங்க. அப்புறம் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கேட்டதே திருப்பி சாப்பிட்டியான்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. இதான் டிமென்ஷியா. இந்த ஒரு ஏஜ் ஓல்டு அந்த 80 வயசுக்கு தாண்டின எல்லாருக்குமே வர ஆரம்பிச்சிச்சு பெரும்பாலான. அதுக்கு வந்து மருந்து கிடையாது. கூடுமான வரைக்கும் அது தூக்க மாத்திரை கொடுத்து அப்படியே ரிலாக்ஸ் பண்ணதே வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்க பேசுனதே திருப்பி பேசிகிட்டு இருப்பாங்க. பழைய 25-30 வருஷத்துக்கு முன்னாடி கதைகள்லாம் ஞாபகம் வரும். ஆனால் தான் 5 நிமிஷம் முன்னாடி சாப்பிட்டதை மறந்துடுவாங்க. திருப்பி சாப்பாடு போடுவாங்க. சாப்பாடே போடல, நீங்கள் எனக்கு சாப்பாடு போடுங்க அப்படின்வாங்க. இதுதான் டிமென்ஷியானுடைய ப்ராப்ளம். இந்த கதையில் என்னென்னா, அந்த 2 பொண்ணுங்களை என்ன பண்ணணும், அம்மாவை டிமென்ஷியான்னு சொல்லி 27 நாள் அந்த ட்ரீட்மெண்ட் சென்டருக்கு அனுப்பிடுவாங்க. அந்த அம்மாவுக்கு உடன்பாடே கிடையாது. அந்த அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, நான் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட், என்ன இது மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இது எப்படி டீல் ஆகுதுங்கிறது தான் கதை. ஏன் அந்த 2 பொண்ணுங்களை வந்து இந்த அம்மாவை அங்கே தள்ளுறாங்கன்னா, இந்த அம்மா வந்து ஒரு கோட்டீஸ்வர வீட்டு பாட்டி. அந்த அம்மா 83 இயர்ஸ் ஓல்டு. அந்த அம்மா வந்து 83 வயசுக்கு அந்த அம்மா ஆடுற ஆட்டம் கொஞ்சம் அதிகம்தான். ஹஸ்பண்ட் கிடையாது. அந்த அம்மா என்னென்னா, சும்மா சரக்கை போட்டுட்டு பாய் ஃப்ரெண்டுன்னு சுற்றி கிடக்கும் ஜாலியாக. அவங்களுக்கு ஒரு டீம் ஒன்று இருப்பானுங்க, எல்லாம் அந்த வில்லங்கமான ஆட்கள், காதில் கம்மலை போட்டுக்கின்னு பச்சை குத்திக்கிட்டு அந்த சிற்பம் அடிக்கிறேன், அந்த கலை இலக்கியம் ஒரு மாதிரி ஒரு வேறு லெவலில் இருப்பாங்கல்ல. அந்த டீமோட இந்த அம்மா ஐக்கிய மாட்டான். இந்த அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஒரு 50 வயசு வில்லங்கமான நாட்கள், எல்லாமே ஒரு நெறிமுறையற்ற வாழ்க்கை வாழ்கிறவங்க. யாரோட வேணா இருக்கலாம், எல்லாம் கஞ்சி அடிக்கலாம், சரக்கா போடலாம். வாழ்க்கை வந்து வாழ்வதற்கு வந்து ஹிப்பி ஸ்டைல் ஆஃப் லைஃப்பில் வந்து வாழ்வாங்க. பெரிய இந்த ஆர்ட்லலாம் வந்து பணம் இன்வெஸ்ட் பண்ணுறது, இது மாதிரி டீமில் இந்த அம்மா சேர்ந்துருவாங்க. இந்த அம்மாவுக்கு என்ன பிரச்சனை, ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் நல்ல கிஃப்டெல்லாம் வாரி கொடுக்கும். வீட்டில் இருக்கிற காஸ்ட்லியான அந்த சிற்பங்கள், சிலைகள், ஓவியங்கள் எல்லாத்தையும் கொடுத்துனே இருக்கும். இது இந்த பெண்ணுங்களுக்கு பெரிய பிரச்சனையாயிடும். இருக்கிற போகிற போக்க பார்த்தா அம்மா போகிறதுக்குள்ளே சொத்தை எடுத்து காலி பண்ணிட்டு போயிடுமே அப்படிங்கிற வருத்தம் தான் இந்த 2 பெண்களுக்கும். 27 நாள் அந்த அம்மா ஹாஸ்பிட்டலில் படுற பிரச்சனை என்ன, அந்த அம்மா எப்படி வெளியில் வந்தாங்க, கடைசியில் அந்த அம்மா என்ன பண்ணாங்க அப்படிங்கிறதா. இல்லை என்ன பியூட்டினா, இந்த அம்மா ஃபைட் பண்ண கடைசி வரைக்கும். நான் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட், கேஸை போடுறது, அந்த மாதிரி பிரச்சனை போடுற கோர்ட்டு கேஸ்லாம் நடக்கும் அதில். நீங்கள் பாருங்கள், இவங்க இந்த அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, கும்பல், இந்த மேற்படி கும்பல், இந்த கும்பல்லாம் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, அந்த ஹாஸ்பிட்டல் வாசல்னு பெரிய போராட்டம் நடத்துவாங்க. அந்த அம்மா வெளியில் விடுங்க, அந்த அம்மா நல்ல லேடி, அந்த அம்மாவுக்கு பிரச்சனை கிடையாது, பொண்ணுங்க தான் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறாங்க, சரி போராட்டம் வெடிக்கும். இது உண்மையிலே நடந்திருக்கு அர்ஜென்டினாவில் ஒரு ஸ்டேஜில். அதுக்கப்புறம் டாக்டர்ஸ்லாம் பார்த்து இந்த மாதிரிலாம் நல்லா தான் இருக்கிறாங்க, இது ஏதோ வேறு ஏதோ பிரச்சனை, இது வயசானா வர பிரச்சனை தானே ஒழிய ஞாபகம் மறதிலாம் டிமென்ஷியாவில் வர ஞாபகம் மறதி அந்த அம்மாவுக்கு கிடையாது, இது டிமென்ஷியா அந்த அம்மாவுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி இவனுடைய சகாக்கள்லாம் போராட்டம் பண்ணி அந்த அம்மா ஹாஸ்பிட்டல் வெளியே ரிலீஸ் பண்ணி கொண்டு வந்துடுவாங்க. திருப்பி அந்த அம்மா வீட்டுக்கு வந்துடும். வீட்டுக்கு வந்த உடனே அந்த அம்மா சொல்லும், என் வீட்டுக்கு யார் 2 பொண்ணு எவனும் உள்ள வர விடாதுன்னுவா. இல்லைம்மா உனக்காக தான் நான் பண்ணேன். இப்போ அம்மாவுக்கு இப்போ இந்த 2 பெண்ணுங்கள் அம்மாவுக்காக போராடும், நான் உங்களுக்காக பண்ணேன், உங்க மேலே பாசம் இல்லையா, எந்த டைலாக் வேணான்ட்டோம். முதல்ல 2 பேர் என்கிட்ட மன்னிப்பு கேளுங்கணும். மன்னிப்பு கேட்க வைக்கும் அந்த கேள்வி. நீ இந்த பாசம் எனக்கு தேவையில்லாத, நீ பிளான் பண்ணி என்னை உள்ள அனுப்பி விட்டீங்க, என் ப்ராப்பர்ட்டி, நான் எப்படி வேணால் வாழ்வேன், என்னை கேள்வி கேட்கறது ஆளே கிடையாதுன்னு சொல்லி அந்த 2 பொண்ணுங்களை அம்மாட்ட சாரி கேட்க வைக்கும். சாரி கேட்ட வச்சு அந்த அர்ஜென்டினா தேசத்தில் இது பெரிய ஒரு புரட்சி ஏற்படுத்தி அந்த தேசமே வந்து சட்டத்தை மாற்றிருக்காங்க இந்த கதை இந்த சம்பவத்தினால. சீனியர் சிட்டிசனை வந்து அவங்களுடைய விருப்பம் இல்லாமல்
இது மாதிரி முதியோர் இல்லத்துலேயோ அந்த சைக்கியாட்ரிஸ்ட் சென்டர்லேயும் சேர்க்கக்கூடாது. அது மாதிரி சேர்க்கணும்னா அவங்களுடைய ஒப்புதல் அனுமதி அவசியம். பிள்ளைங்க சொன்னாங்க, புருஷன் சொன்னான், சித்தப்பா சொன்னான், பெரியப்பா சொன்னான்னு சேர்த்துடக்கூடாது அப்படின்னு ஒரு சட்ட மாற்றமே கொண்டு வந்திருக்காங்க. சீனியர் சிட்டிசனுக்கான ஒரு சட்ட மாற்றம் இந்த கதை சம்பவம் மூலயமா நடந்திருக்கு. இன்ஃபேக்ட் நம்ம ஊர்லேயும் ஒரு சம்பவம் இருக்குது அதில். இப்போ சீனியர் சிட்டிசன் நம்ம தமிழ்நாட்டில் நான் சொல்கிறேன், பீங் அன் அட்வொகேட் இந்த விஷயத்தை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இப்போ பெரியவங்க இருக்கிறாங்க, பிள்ளைங்களுக்கு தான் சொத்தை வந்து செட்டில்மெண்ட் டீட் எழுதிடுறாங்க. செட்டில்மெண்ட் டீட் எழுதி கொடுத்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பிள்ளைங்க ஓனர் ஆகிடும், இவங்களுக்கு ஓனர்ஷிப் போயிடும். ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ப்ராப்பர்ட்டி வந்ததுக்கப்புறம் பையனோ பொண்ணு என்ன பண்ணுவாங்க, பிள்ளைங்களை பெற்றவங்களை சரியாக கவனிக்க மாட்டாங்க, சாப்பாடு பண்ண மாட்டாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க, தகராறு பண்ணுவாங்க. அப்போ ஒன்ஸ் ப்ராப்பர்ட்டி கொடுத்தா இவங்களால் திரும்பி அந்த ப்ராப்பர்ட்டி வாங்க முடியாது, ப்ராப்பர்ட்டியில் வருமானமும் இருக்காது, பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அது மாதிரி நிர்கதியாக விடப்பட்ட பெரியவர்கள் நம்ம தமிழ்நாட்டிலே நிறையா வந்துடுச்சு. அதுக்கப்புறம் தான் தமிழக அரசாங்கம் ஒரு ஆர்டர் போட்டாங்க, ஒரு சட்டம் கொண்டு வந்து செட்டில்மெண்ட் டீடை வந்து அவங்க எழுதினா கூட பெற்றவங்க வந்து எந்த ஒரு ஸ்டேஜ்லையும் என் பிள்ளை என்ன சரியாக கவனிக்கலன்னு சொன்னால் அந்த செட்டில்மெண்ட் டீடை கேன்சல் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு சட்டம் தமிழ்நாட்டிலையும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சொசைட்டி வந்து இவால்வ் ஆகிட்டு இருக்கு. முதியோர்கள் எப்படிலாம் பாதுகாத்துக்கணுன்றதுக்கான ஒரு விஷயங்கள் நல்ல ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை உருவாகிட்டு இருக்கு. அதை வெளிக்கொணர் விதமாக உருவாக்கப்பட்ட படம் தான் இந்த படம். இந்த படத்தில் அந்த பாட்டியினோட நடிப்பை நீங்கள் பார்க்கணும். 83 வயசு கழிவாக நடிச்சிருக்கோம், பின்னி பெடல் எடுத்திருக்கோம். அது பண்ணுற அட்டுழியம் டான்ஸ் அரக்க போடும், டான்ஸ் ஆடும், ஆம்பளை கட்டி பிடிச்சிட்டு இருக்கோம், நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கணும், என்னென்னமோ பண்ண அதெல்லாம் பண்ணி நமக்கு அது அதிகமாக தான் தெரியும். பட் அந்த ஊருக்கான ஓகே அவங்களோட விருப்பம், வயசானவங்களுக்கும் தன் வாழ்க்கை இருக்குது, பிள்ளைங்க அவங்களை கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிற உண்மையை புறக்க சொன்ன விதத்தில் இந்த அர்ஜென்டினா படம் 27 நைட்ஸ் 27 இரவுகள், அந்த படம் உண்மை என்னை ரொம்ப பாதித்த படம். சீனியர் சிட்டிசன்ஸ் பார்க்கணும் இந்த படத்தை. சீனியர் சிட்டிசனை பாரமாக நினைக்கிற பிள்ளைங்களும் இந்த படத்தை பார்க்கணும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நெட்ஃப்ளிக்ஸில் வந்திருக்கு 27 நைட்ஸ் அர்ஜென்டினன் மூவி, 6.4 AMD. என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு படத்தை ரிவ்யூட சந்திக்கிறேன். டில் தென் see you. பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.